தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பரென்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. அபிராமி பட்டர் இந்த பாடலை எழுதும் பொழுது இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமில்லை, இந்த லோகத்தில் இருக்க அத்தனை பேருடைய எண்ணங்களை இந்த ஒரு பாடலிலே கொடுத்துருப்பார். நம்ம இந்த லோகத்தில் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா தனம், பணம் தான் வேணும். அந்த பணத்தை அம்பாள் ஃபஸ்ட்டு கொடுப்பா. தனம் தரும் அப்படின்னா, தனம்னா பணம் மட்டுமல்ல, நமக்கு எல்லா செல்வங்களையும் ஒரே வரியில் கொடுத்துருவா. நமக்கு என்ன தேவையோ அந்த செல்வங்களை ஒரே வரியில் கொடுப்பாள். அப்படிப்பட்ட அம்பாளை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைச்சதுக்கு மோகன் சார் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மீரா நாகராஜன் அம்மா அவர்களுக்கும் இந்த கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய என் சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை இதே கோயம்புத்தூரில் கரட்டுமேடு முருகன் கோயிலில் தான் ஆரம்பமானது. இது நிதர்சனமான உண்மை. முதல்ல நம்ம வந்திருக்க எல்லாருக்கும் என்ன ஒரு சந்தேகம் இருக்கும், எப்படியாவது இந்த வருஷம் என் வீட்டில் இருக்கிற என் பிள்ளைகளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துணுங்க. பக்கத்தோடு அடுத்த வீடெல்லாம் கல்யாணம் நடக்குது, என் பிள்ளைகளுக்கு நல்ல திறமை இருக்குது, ஆனால் என்னன்னு தெரியல, வரன் வாசலுக்கு வருது, பார்க்குறோம், நடக்க மாட்டேங்குது. இந்த ஒரு கவலையோடு இந்த படியை நீங்கள் மிதிச்சிருப்பீங்க. நிச்சயம் சொல்கிறேன், நம்ம எல்லாருக்குமே நான் ஒரே ஒரு செய்தி சொல்லுவேன், நீ எந்த பரிகாரமும் பண்ண வேணாம் ராஜா. நான் என் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் சொல்கிறது, ஜோதிடம் பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சொல்கிறது, நீ எந்த பரிகாரமும் பண்ணாத. ஆனால் டெய்லி பகவான்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு பிரார்த்தனை பண்ணோம்னா தினசரி நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த கேட்டார்ல செய்வோம் அப்படின்னு. அப்போ என்றைக்குமே பிரார்த்தனைகளில் தான் பலம் இருக்கே தவிர பரிகாரத்தில் கிடையாது. முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், மோகன் சாரோடைய ஒரு சிரிப்பு ஒன்று இருக்குது. இந்த கல்யாண மாலை நிகழ்ச்சி வெற்றி மட்டும் இல்லை, எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுடைய மன வாழ்க்கை நல்லா நடந்திருக்கு, திருப்தியாக இருக்காங்கன்னா ஐயாவுடைய சிரிப்பு தான். பல மன வலியோடு இந்த இடத்துக்கு வருவீங்க, அவருடைய சிரிப்பை பார்த்தோன்னா நமக்கு முதல்ல ஒரு சந்தோஷம் வந்துடும். எப்படி நடந்துரும்ப்பா, எப்படி என் பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சிருவோம்ப்பா. உண்டா இல்லையா நீங்கள் சொல்லி பாருங்கள். வரும்போது ஒரு நம்பிக்கை இல்லாமல் கூட வந்திருக்கலாம், போய் பார்ப்போம் எத்தனையோ பேர் இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு. ஆனால் அவர் பக்கத்தில் உட்காந்தோன்னே உங்களுக்கு கைக்குள்ள கண்டிப்பாக ஒரு சிவர் வந்திருக்கும். ஏன்னா அது மாதிரி சிரிப்பை நமக்கு ஆண்டவன் இன்னும் கொடுக்கலையே இல்லையா. இது வரம். இந்த வரம் பெற்றவர்களை நம்ம சந்தித்தாலே போதும், நமக்கு முதல்ல பலம் கிடச்சிரும். வரம் பெற்றவர்களை சந்தித்தால் பலம் கிடைக்கும். நல்லா தெரிஞ்சிங்க, நீங்கள் கோவில்களுக்கு போனாலே போதும், சுவாமி உங்களை பார்த்துப்பார். அந்த ஏதோ ஒரு கோவிலுக்கு போய் நீங்கள் சுவாமி தரிசனம் பண்ணதுனால மட்டும்தான் இன்றைக்கி இந்த கல்யாண மாலையில் கலந்துக்கிற பாக்கியம் கிடச்சிருக்கு. இதோடைய விளைவு இந்த 2025 நிச்சயம் திருமண வைபோகம் நடக்கும். இது நிதர்சனமான உண்மை, வார்த்தைக்காக இல்லை. கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணணும், அவ்வளோதான். இங்கே வந்தீங்க, என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும், என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிம்மதியோடு நீங்கள் புறப்பட்டு பாருங்கள். இந்த வருஷத்தில் அதுக்கான பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது உண்மையான விஷயம். ஏன்னா ஒரு வேலைக்கு போகிறோம், இன்டர்வியூக்கு போகிறோம், போன உடனே அங்கே பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்குமா கிடைக்காதா தெரியல அப்படின்னு நினச்சிக்கிட்டே உட்காந்துருந்தோம்னா கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். எப்படி இருந்தாலும் என் திறமைக்கு இன்றைக்கி வேலை கிடச்சிடும் அப்படின்னு நம்பிக்கையோடு இன்டர்வியூவில் உட்காந்துருப்பான் பாருங்கள், அவனுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும். இந்த நம்பிக்கை தான் நமக்கு முதல் விஷயம். அதை இந்த வருஷத்தில் முதல்ல கொண்டு வருவோம். இந்த 2025 பிறக்க போகுது. நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பும் நம்ம வீட்டில் கல்யாண சத்தம் கேட்கணும், மேளம் கெட்டி மேலே சத்தம் கேட்கணும், வாழை மரம் கட்டணும். உண்டா இல்லையா? இது நடக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் செஞ்சால் போதும். ஒன்று, நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவர்கள்ட்ட ஆசீர்வாதம் கண்டிப்பாக வாங்கணும். தாத்தாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், இது வரைக்கும் சில உறவுகள் நம்மளை விட்டு பிரிஞ்சு இருக்கலாம், அந்த உறவை திரும்பி பார்க்காம நம்ம இருந்திருக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த உறவுகளை இந்த வருஷத்தில் நம்ம முதல்ல ஒன்று கொண்டு வரணும்.
அவங்கள்ட்ட பிளெஸ்ஸிங். இன்றைக்கெல்லாம் ஃபோன் இருக்குது, ஜஸ்ட்டு ஒரு ஃபோன், நேராக பார்க்க விருப்பம் இல்லையா, ஒரு ஃபோன் எடுத்து தாத்தா சௌரியமாக இருக்கேலா, நமஸ்காரம், என்னை ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் போதும். திடீர்னு தாத்தாவுக்கு அப்படியே ஹைப்பர் ஆகிடுவார். என்னமோ தெரியல, என் பேரன் திடீர்னு நமஸ்காரம் கேட்குறான் அப்படின்னு ஆசீர்வாதத்துக்கு உடனே பண்ணுவார். அந்த 2025 1ஆம் தேதி எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற பெரியவர்கள்ட்ட ஒரு நமஸ்காரத்தை பண்ணி பாருங்கள். அவங்க பிள்ளைங்க நமஸ்காரம் பண்ணால் போதும், அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த வருஷத்தில் குறையே இருக்காது. நாம் இதை விட்டுட்டு காலையில் 3 மணிக்கு கோவிலுக்கு போகணுன்னு அவசியமே இல்லை. இதை மட்டும் இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே செய்யுங்க. இந்த வருஷத்தில் முதல் கட்டமாக உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்கும். இரண்டாவது, நான் சொல்கிற சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கேட்டுப்போ. ரொம்ப முக்கியமாக, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கணும் பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இந்த வருஷம் செஞ்சு பார்ப்போம், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த வருஷத்தில் என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆயிடுங்கிற நம்பிக்கையை வச்சுக்கணும். நம்பிக்கை ஃபஸ்ட்டு. நீங்கள் என்ன தடை வந்தாலும் அந்த நம்பிக்கை உங்களை காப்பாற்றும். ஏன்னா இன்றைக்கி நல்லா தெரிஞ்சுங்க, நம்மளுடைய மன வலிமையை யார் தெரியுமா தடுத்து நிறுத்துகிறாங்க? நம்ம பக்கத்தில் உள்ளவங்க தான். உண்மையாக நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சி சந்தோஷமாக இன்றைக்கி இந்த வாட்டி என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகிடும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்க கேட்பான், நீ என்ன ராசி அப்படின்வான். நான் தனுசு ராசி, மூல நட்சத்திரம். மூலத்துக்கெல்லாம் கல்யாணமே ஆகாது அப்படின்வான். நமக்கு பக்குன்னு இருக்கும். முதல்ல இவனை மாதிரி உள்ள பேச்சுகளை பக்கத்தில் உள்ளவனை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பிடிச்சா பழகுங்கோ, பிடிக்கலைன்னா அவள் நல்ல வார்த்தை சொல்லலைன்னா அவள் பக்கமே நிற்காதீங்க. இன்றைக்கி கல்யாண மாலைக்கு வந்திருக்கீங்க, மோகன் அண்ணா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? நிச்சயமாக கல்யாணம் ஆகிடும், கவலைப்படாதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி இந்த வார்த்தை எனக்கு இனிமேல் நான் சொல்கிறேன், எங்கே கடவுள் வரம் வாங்கி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் மோகன் அண்ணாட்ட. அப்போ வந்து அந்த அண்ணா அந்த வார்த்தையை சொல்லும்போது நமக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும். நல்ல மருமகன் நம்ம பார்த்துக்கு வந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் சொல்கிறவர்களோடு இந்த வருஷம் பழகணும். இவ்வளோ தான் முக்கியம். இது உங்களுக்கு இந்த வருஷத்தில் ரெட்டிப்பு பலனை கொடுக்கும். ஜாதகம்லாம் அப்புறமா. மூணாவது விஷயம் ரொம்ப முக்கியமாக கேளுங்க, ஜோதிடத்தை முழுமையாக நம்புங்க. நான் தப்பு சொல்லவே இல்லை. இன்றைக்கி ஜாதகம் வந்து இங்கே கொடுக்குறீங்க கல்யாண மாலையில், உங்களுக்கு வந்து ஒரு வரன் வந்திருக்கு, உங்களுக்கு ஓகேன்னு தெரியுதுன்னா நேராக பொண்ணாத்தில் பேசுங்க, பையனாத்தில் பேசுங்க. என்ன ப்ரொசீஜரோ அந்த பிளான் படி போங்க. பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருந்தா அந்த கல்யாணத்தை கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதில் எந்த மாற்றமும் உங்களை, எந்த கிரகங்களும் உங்களை தோல்வி அடைய செய்யாது. எந்த சுவாமியும் உங்களை தோல்வியடை செய்ய மாட்டார். சிவபெருமான் வந்து அம்பாளை பார்வதியே கல்யாணம் பண்ணிட்டார். ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணிட்டார். நான் கேட்குறேன், ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணார்? எங்கேயாவது நடந்ததா? அந்த அம்மா படாத பாடுபடுத்தி கடைசியில் அந்த அம்மா கல்யாணம் பண்ணதுனால தான் பாதி உடம்பையே கொடுத்துட்டார். ஒரு வீடு சந்தோஷமாக இருக்குன்னா அந்த வீட்டில் ஆத்துக்காரி அவள் மனைவி சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீடு சந்தோஷமாக இருக்கும். இதை சிவபெருமான் புரிஞ்சுக்கிட்டார். நம்ம புரிஞ்சுக்கிறத விட சுவாமி புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் பாதியை இடப்பாகத்தை கொடுத்துட்டார். வீட்டில் பெண்கள் என்ன சொல்கிறாங்களோ நம்ம கேட்கணும். நான் நிறைய வீடுகள் இன்றைக்கி சக்ஸஸாக இருக்குன்னா பெண்கள் சொல்கிறதுனால தான். அதனால் இந்த கல்யாண மாலை மூலமாக ஒரு வீட்டில் இந்த 2025 உங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும்னா இது மாதிரி சொன்ன விஷயங்களை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதற்கு பிறகு பகவான் உங்கள் பக்கத்தில் அப்படி சும்மா சேரை போட்டு உட்காந்துருப்பார். நீங்கள் என்ன சொல்கிறாலோ பகவான் கேட்பார். உங்களுக்கு ஈஸியாக எல்லா ட்ராக்கும் வழி திறக்கும். ஆனால் அதை விட்டுட்டு நான் போய் அவரை போய் பார்க்க போகிறேன், இவரை போய் பார்க்க போகிறேன்னு மனசை இன்னிலேருந்து தூக்கி வச்சிடணும். உங்கள் மனசு எல்லாம் கல்யாண மாலை மட்டும்தான் நினைக்கணும். நான் கல்யாண மாலையில் பதிவு பண்ணியிருக்கிறேன், எனக்கு கல்யாணம் நடக்கும். நான் இந்த வழியெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு கல்யாணம் நடக்கும். இந்த நம்பிக்கையோடு இருங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் கல்யாண பத்திரிக்கை அடிக்கப்படும். முதல் பத்திரிக்கை எனக்கு கொடுப்பீங்க. இப்போ 2025 ஒரு 5 ராசிக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. என்னங்க இப்படி சொல்கிறீங்க? மீதி 7 ராசி கவலைப்படாதீங்க. என்றைக்குமே பெஸ்ட்டாக இருக்கிறவங்கள ஃப்ரெண்டில் அனுப்பிட்டோம்னா நாம் எல்லாம் அவள் பின்னாடி ஈஸியாக வெளியில் வந்துடலாம். இது ரொம்ப ஐடியா. இந்த ப்ரோக்ராமை இந்த அம்மா தான் நடத்துகிறா. ஆனால் இந்த அம்மா பின்னாடி நான் வர்றதுனால எனக்கு பாராட்டு கிடைக்கிது பாருங்க. எப்படி? அப்போ இந்த ஃப்ரெண்டில் முன்னாடி போகிறவாளை வச்சு என்ன வழி? வேறு ஒன்றும் இல்லை. யார் பின்னாடி போகணும்னு ஒன்று இருக்குது. எல்லோரும் பின்னாடி போயிடக்கூடாது. நமக்கு முன்னாடி போகிறவா நல்லவாளாக இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். நல்ல வார்த்தை பேசுகிறவங்களாக இருக்கணும். அந்த ட்ராக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வருஷம் 5 ராசி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க. அந்த 5 ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் திருமணம் நடந்தேறும். இப்போ மீதி உள்ளவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். இவங்களுக்கு கவலையே பட வேண்டாம்.
என்னென்ன காரணம்? ஃபஸ்ட்டு ரிஷபராசி. இந்த ரிஷபராசியில் இந்த குரு பகவான் இப்போது ஏப்ரல் மாதம் குரு பெயர்ச்சி நடக்க போகுது. நம்ம எல்லாருமே ஆங்கில வருஷத்தை பற்றி தான் பேசுவோம், 2025 அப்படின்னு தான். ஆனால் நான் கொஞ்சம் மாற்றி கொண்டு வரேன். இந்த தமிழ் வருஷம் 39வது வருஷம் தமிழ் வருஷம். இப்போ குரோதி வருஷம் நடக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா விசுவா வசு வருஷம்னு பேர், விசுவா வசு வருஷம்னு பேர், 39வது வருஷம். இந்த எண்கணிதம் தெரிஞ்சவாளுக்கு தெரியும். 39 கூட்டி பாருங்க, 9 + 3 எத்தனை வருது? 3னா யார்? குரு. இந்த குருவோடைய ஆதிக்கம் பெற்று இந்த வருஷம் பிறக்க போது தமிழ் வருஷம், விசுவா வசு வருஷம். நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த தமிழ் வருஷம் பிறக்கிறது இன்றைக்கி நீங்கள் பதிவு பண்ணிக்கிறீங்க. இந்த 3 மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராசஸிங் நடக்கும். இந்த தமிழ் வருஷம் சித்திரை மாதத்துக்கு பிறகு நிச்சயம் கல்யாணம் நடக்கும். இது ரொம்ப அழகாக சொல்லிடுறேன். என்ன காரணம்? இதில் எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இவர் சொல்கிறார் அப்படின்னு கேட்கலாம். தமிழ் வருஷத்துக்கும் மனுஷாளுக்கும் ரொம்ப பந்தம் உண்டு. இது நிறைய பேருக்கு தெரியாது. குரோதி வருஷம் இப்போ நடக்குது. இன்றைக்கி எவ்வளோ பேர் இந்த வருஷத்தில் உண்மை முகங்கள்லாம் தெரியுது தெரியுமா? குரோதத்தை உண்மையை வெளியில் கக்கறா. இந்த வருஷத்தில் உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சில பேருடைய உண்மை முகம் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுதா இல்லையா? மனசாட்சிப்படி சொல்லுங்க. அப்படின்னா அடுத்தது விசுவா வசு வருஷம். இப்போ ரொம்ப சிம்பிள். நம்ம சுவாமியை எப்படி வணங்குறோமோ கோமாதாவை வணங்கணும். வசுதேவர்கள்னு சொல்லுவாள். இந்த வருஷத்தில் நிறைய தேவர்கள் நம்ம பக்கத்தில் இருந்து ததாஸ்துன்னு சொல்ல போகிறான். நல்லா கவனிச்சுக்கணும். ததாஸ்துனா என்ன? அப்படியே ஆகட்டும். சத்யநாராயண பூஜை பண்ணுறவாளுக்கு தெரியும். சத்யநாராயண பூஜை யாரெல்லாம் பண்ணுறேன்னு தெரியல. பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் மனசில் என்ன நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும், என்ன சிரமத்தில் இருந்தாலும், என்ன வறுமையில் இருந்தாலும் அது உடனே நீங்கும். அதனால் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பாசிட்டிவாக ஃபஸ்ட்டு கேளுங்க. அது எல்லாம் உங்களுக்கு அப்படியே ஆகட்டும், அப்படியே நடக்கும். அடுத்தது விசுவா வசு. நல்லா கவனிக்கணும். இந்த வருஷத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா, நம்ம நிறையா பேர்கிட்ட விசுவாசமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். அதன் அடிப்படையில் இந்த ரிஷபராசிக்கு இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு வரார். தன லாபம் வாக்கு சாதுரியம் குடும்பஸ்தானத்துக்கு வரதுனால குடும்பத்தில் சீக்கிரம் மங்கள காரியம் நடந்தே தீரும். அடுத்தது சிம்மராசி. இந்த சிம்மராசிக்காரவாளுக்கு கல்யாணத்துக்கும் சிம்மராசிக்காரவாளுக்கும் வெறுகு தூரம். இந்த கல்யாணம் பண்ணவா ரொம்ப சங்கடப்படுறவா பார்த்திங்கன்னா நிறையா ஆற்றுல சிம்மராசிக்காரவாக தான் இருப்பாள். இந்த அன்னோன்யம் ரொம்ப குறைவு ஏற்படும். சிம்மராசிக்காரவா நிறைய பேர் ஆம்பளைங்க பார்த்திங்கன்னா ஜென்ஸு அக்செப்ட் பண்ணியே வாழ்வாங்க. அவங்க வெளியில் தான் இப்போ கம்பீரமாக இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே பார்த்து நான் என்ன சொன்னாலும் ஓகேம்மா ஓகேம்மா ஓகேம்மா. இந்த ஓகே சொல்கிறத கண்டுபிடிச்சதே சிம்மராசி தான். சிம்மராசிக்காரவாளுக்கு இந்த வருஷம் திருமணம் சக்ஸஸ் 100% நம்பலாம். இந்த 100% நான் சொல்ல முடியும் என்னால். ஏன்னா அவளுடைய வழி என்னப்பா இந்த வருஷமாவது எனக்கு கல்யாணம் ஆகிடுமா அப்படின்னு கேட்டவா அத்தனை பேருக்கும் திருமணம் நடக்கும். சிம்மராசிக்காரவாளுக்காக யார் ஜாதகத்தை அவள் அப்பா அம்மா தூக்குறீங்களோ அந்த ஜாதகத்தை கல்யாணம் முடித்து தான் கை வைப்பேன். உடனடியாக கல்யாணம் நடக்கும். நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்துட்டேன்னா அந்த கல்யாணம் முடிச்சுட்டு அப்படி தூக்கி வைப்பீங்க. அடுத்தது 3வது ராசி. ரொம்ப அகப்பட்டு கஷ்டப்பட்ட ராசி, துன்பப்பட்ட ராசி, துயரப்பட்ட ராசி, பல பேருடைய சகிப்புத்தன்மை அதிகம் பெற்ற ராசி. ஆனால் தன்னுடைய செயலில் என்றைக்குமே ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டு மற்றவங்களுக்கு கீ கொடுக்குற ராசியும் கூட துளாராசி. துளாராசிக்காரவாளுக்கு இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும் கம்பல்சரி. இதில் எந்த மாற்றமும் இல்லை. என்ன காரணம்? இந்த குருவுடைய பார்வை பரிபூர்ணமாக அஷ்டமத்தில் இருந்தார் குரு. ஏகப்பட்ட சங்கடத்தை 2024 கொடுத்துட்டார். நடக்க போகிற மாதிரி வச்சு எல்லாத்தையும் நடக்காமையே காட்டிட்டார். போலியான புன்னகையோடு இன்றைக்கி நிறைய துளாராசிக்காரர்கள் இருக்கீங்க. வேறு வழி இல்லையா? நான் சிரிக்கலை அழுதன்னா அவன் ரொம்ப சிரிப்பான், அவன் சிரிக்கக்கூடாதேன்னு நான் சிரிச்சுன்னு இருக்கேன் ஐயா அப்படின்பான். இந்த ஏப்ரல்லேருந்து குரு அப்படியே சாட்சாதமாக அப்படி ஜம்முன்னு உட்கார்றாரு 9ஆம் இடத்துல. 9ல் குரு ஓடி போனவனுக்குன்னு சொல்லுவாள். அதனால் 9ல் குரு வர்றதுனால இந்த துளாராசிக்காரவா வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் நீங்கும். கல்யாண வாழ்க்கை கைகூடும் கம்பல்சரி. அடுத்தது ரொம்ப முக்கியம், தனுசு ராசி. 5ஆம் இடத்துக்கு குரு வரார். ரொம்ப தெரிஞ்சுக்கோ. இந்த பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவா, மூல நட்சத்திரத்தில் பிறந்தவா கண்டிப்பாக கல்யாணம் ஆகும். 100% ஆகும் நம்பலாம்.
ஏன் இவ்வளோ நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த தனுசு ராசிக்கு 5வது வீட்டுக்கு குரு வரார், 5th பிளேஸ், பூர்வீக புண்ணியஸ்தானம். நீங்கள் ஒன்றே ஒன்று தான் செய்யணும், சுமங்கலி பூஜை உங்கள் வீட்டில் பண்ணணும். தனுசு ராசிக்காரவா உங்களுடைய அத்தை, அதாவது அப்பா வழி உறவை என்றைக்கும் மறக்காதீங்க. அப்பா வழி உறவு எப்படின்னா ரொம்ப கண்டிஷனாக இருக்கும், அதனால் நமக்கு பிடிக்காது. இந்த உறவை இந்த வருஷம் நம்ம கொஞ்சம் கை கோக்கணும், இதுதான் பிளான். இப்போ இந்த தனுசு ராசிக்கு 5th பிளேஸ்னால் பூர்வீக புண்ணியஸ்தானத்துக்கு குரு வரார். அப்போ இந்த குரு என்ன பண்ண போகிறார், நண்பனாக ஒரு சில பெரிய மனுஷங்க மூலமாக உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அப்போ யாருன்னா உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க அந்த பெரியவங்க வந்து பேசுவாங்க, ஓ அப்படியா உன் வீட்டில் அந்த பொண்ணு இருக்கா, பையன் இருக்கானா, ரைட்டுப்பா முடிச்சுடுவோம் அப்படின்னு. இது வரைக்கும் கண்ணுக்கே தெரியாதவங்களாம் வருவான். அப்போ இந்த காலகட்டத்தில் குரு தான் உங்களுக்கு அந்த பிளானை போட போகிறார். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், அப்பா வழி உறவுகளை, முதல்ல அத்தை உறவு, அடுத்தது உங்கள் தங்க அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த உறவு, இவாளையெல்லாம் கொஞ்சம் வீட்டுக்கு கூப்பிட்டு சுமங்கலி பூஜை நடத்தணும். ரொம்ப செலவெல்லாம் பண்ண வேண்டாம், சுமங்கலிகளை ஆற்றுக்கு கூப்பிடணும். யாருக்கு கல்யாணம் ஆகலையோ அவள் பாத பூஜை பண்ணணும். பாத பூஜை பண்ணி அவளை கூப்பிட்டு சாப்பாடை போட்டு அவளுக்கு வஸ்திரத்தை கொடுத்து நல்ல ஆசீர்வாதத்தை வாங்கிங்க. செஞ்சிடலாமா? அப்போ இந்த ஏப்ரல் முதல் உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு பூர்வீக புண்ணியஸ்தானத்திற்கு குரு வரதனால் திருமணம் கேரண்டி. வாழ்த்துக்கள். அடுத்தது ரொம்ப முக்கியமான ராசி, துயரத்தில் இருக்கக்கூடிய ராசி. சில பேர் என்னை கமெண்ட்லேயே கேட்பாங்க, நாங்கள் துன்ப ராசின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே எனக்கு வருத்தமாகவே இருக்கும். அதில் தூவை எடுத்துருங்க. இப்போ எந்த ராசி நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், கும்பராசி. அந்த கும்பராசிக்கு இப்போ இந்த நேரம் அருமையான நேரம், அருமையான நேரம். இவாளுக்கு கம்பல்சரி கல்யாணம் ஆகுது. ஏன்னா இந்த எப்படி தனுசு ராசிக்கு வந்து இந்த பூர்வீக புண்ணியஸ்தானத்திற்கு சனி வராரு, குருவுடைய பார்வை 7ல் பார்க்கும்போது வரும்போதோ அதே போல் இப்படி ஒரு மாற்றம் இந்த கும்பராசிக்கு வரும். பூர்வீக புண்ணியஸ்தானத்துக்கு குருவே வருவார். அப்போ இந்த சனி குரு, சனிக்கு தனுசுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்களோ குரு இப்போ கும்பத்துக்கு சப்போர்ட் பண்ண போகிறார். இப்போ இந்த கும்பத்துக்கு குரு சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் பெரியவாளை பகைச்சிக்கக்கூடாது. ஆக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் திருமண யோகம் கம்பல்சரி உண்டு, நல்லதே நடக்கும். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது ஒரு 4 ராசிகள் நிச்சயம் திருமணம் நடக்கும். கொஞ்சம் நம்ம கவனமாக இருந்தால் நடக்கும். அது யார் யார்? மேஷ ராசிக்காரர்கள் இந்த வருஷம் கொஞ்சம் கவனமாக, வார்த்தையை மட்டும் விட்டுறாதீங்க. நான் கரெக்டாக இருக்கேன், நான் இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னு சொல்லி வார்த்தையை விட்டுற வேண்டாம். அவளுக்கு கண்டிப்பாக வார்த்தை விடாமல் இருந்தால், சில பேர் அப்படி கைக்குள்ளே போட்டுக்கிட்டிங்கன்னா மேஷராசிக்காரர்கள் வீட்டில் சீக்கிரம் சுபகாரியம் நடக்கும். ஏன்னா பொதுவாக கைக்குள்ளே போட்டுக்கிறதுங்கிறது மேஷராசிக்கு கைவந்த பழக்கம். எப்பேற்பட்ட காரியத்தையும் தனக்கு நடத்தணுங்கிறதுல பெரிய ஜாம்பவானாக இருப்பாங்க. அது லீடிங்கில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரிக்கு மேஷராசியில் தான் இருப்பீங்க. அவங்களுக்கு வந்து கீழே இறங்கணுன்ற எண்ணமே வராது. கீழே இருக்கணும்னு மேலே தூக்கணும்னு ஆசை வரும், ஆனால் அதே நேரத்தில் அவனை அந்த இடத்துலையே வச்சுக்கணுன்ற எண்ணமும் வரும். இது ஒரு நல்ல எண்ணம் தான், தப்பான எண்ணம் கிடையாது. ஏன்னா இவனை வளர்த்து விட்டுட்டா அவனுக்கு கீழே நம்ம நிற்கணும். அப்புறம் நல்லா கவனிச்சுக்குங்க. சில நேரத்தில் நமக்கு வாய்ப்பு ஆண்டவன் கொடுக்கும்போது நம்ம அவளை கொடுத்துடக்கூடாது. என்றைக்குமே நான் சொல்லுவேன், சுக்கரதசை ஒருத்தவாளுக்கு வந்ததுன்னா எல்லோரும் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாள். நம்பாதீங்க. சுக்கரதசை வந்தால் சூப்பராக இருக்கவே முடியாது, சோம்பேறியாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்கோ. சனி தசை வந்தால் தான் சூப்பராக இருக்கலாம். சந்து பொந்துலெல்லாம் பூந்து வெளியில் வரலாம். பல பேரோட உண்மையெல்லாம் தெரியும். ராகு தசை இருந்தால் எதிர்த்து வெளியில் வரலாம். ஆனால் சுக்கரதசை சோம்பேறி ஆக்கிடும், நம்மளை கனவு காண வச்சிடும். அதே மாதிரி தான் இந்த மேஷராசிக்காரர்கள் கனவு காண்றவர்கள் கிடையாது, பல பேருடைய கனவை கலைப்பவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த வருஷம் கொஞ்சம் அந்யோன்யமாக இருந்தீங்கன்னா கம்பல்சரி திருமணம் நடக்கும். கல்யாண வைபோகங்கள் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் மேஷராசிக்கு உண்டு. அதே அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடகராசி. சிக்காதவர்கள்னு சொல்லுவாங்க. யாருமே கடகத்தை போய் கணக்கு போடவே முடியாது, இவங்க இப்படியா அப்படியானே கண்டுபிடிக்கவே முடியாது. சிக்காதவர்கள். அந்த சிக்காத கடகராசி கல்யாணத்தில் சிக்க போகுது இந்த வருஷம். அப்படிப்பட்ட கடகத்திற்கு இந்த கல்யாண வைபோகம், அந்யோன்ய பிராப்தம், அப்பா அம்மாவெல்லாம் எத்தனை டிமிக்கி கொடுத்தீங்க. இப்போ பாருங்கள், இந்த வருஷத்தில் கண்டிப்பாக கணவன் மனைவியாக மாற போகிறீங்க. உங்களுக்கு அதாவது பிள்ளைகளுக்கு, ஆண் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளை கல்யாணம் பண்ணும்போது ஆஹா அப்பா அம்மாவுக்கு கொடுத்த டிமிக்கி இங்கே வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு கடகராசி ஃபீல் பண்ணவும் வாய்ப்பு. ஏன்னா அப்பா அம்மாவை மட்டும்தான் நீங்களாம் ஏமாற்றலாம், வீட்டுக்காரரை ஏமாற்ற முடியாது.
வீட்டுக்கார் கடகராசியாக இருந்தால் ஏமாற்ற முடியாது. அவர் வந்து இப்படி ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லி அப்புறம் கடைசியில் அவருக்கு எல்லாமே தெரியும், ஆனால் பேருக்கு தான் ஓகே சொல்லியிருப்பார். வீட்டுக்கார அம்மாவும் கடகராசியாக இருந்தால் அப்படி தான், எல்லாம் பேருக்கு ஓகே சொல்லுவாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் கையில் வச்சுருப்பாங்க, கையில் அப்படியே அப்டேட்டில் இருப்பாங்க. கடகராசியில் பிறந்தவங்கலாம் அவங்கள்ட்டெல்லாம் போய் சொல்லி ஏமாற முடியாது. அப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி இருக்கிறவர்கள், அப்படிப்பட்ட கடகத்துக்கு இந்த கல்யாண வைபோகம் நிச்சயமாக கல்யாண வாழ்க்கையில் நீங்கள் வந்து தான் ஆகணும் ராஜா, வேறு வழி இல்லை ராஜா, வேறு வழி இல்லை, உங்களை தப்பவே முடியாது. அதே மாதிரி அடுத்தது கன்னிராசி. சுபகாரியம் கன்னிராசிக்காரர்கள் வீட்டில் நடந்தே தீரணும். ஏன்? பல பேருக்கு ஆருடம் பார்ப்பவர்கள் கன்னிராசிக்காரர்கள். ஆருடம்னா என்ன? பல பேரோட ஜாதகத்தை இவங்க பார்ப்பாங்க, இவன் இப்படி தான், இவங்க இப்படி தான் அப்படின்னு. இப்போது இவங்க வாழ்க்கையில் இவங்கள ஆருடம் பார்க்குறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க. இப்போ புரியுதா? ஆருடம் எப்படி திரும்பிடும். அப்போ நீங்கள் கன்னிராசிக்காரங்களுக்கு மட்டும் எதுவுமே உடனே திரும்பி ரிட்டர்னில் வரும், மற்றவங்களுக்குலாம் லேட்டாக ரிட்டர்ன் ஆகும். அதாவது கொஞ்சம் நல்லது நினச்சிங்கன்னா உடனே நல்லது வந்துடும். யாராவது இவன் ஏன்டா இப்படி நமக்கு தொந்தரவு பண்ணுறான் அப்படின்னா அவன் தொந்தரவு அங்கே பண்ணிகிட்டு இருந்தோம், இங்கேருந்து உட்காந்துருவான். அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு எல்லாமே டக்கு டக்குன்னு வந்துடும். அதனால் இந்த வருஷம் நல்லது அதிகமாக நினைங்க, சீக்கிரம் நல்லது நடக்கக்கூடிய நேரம். கன்னிராசிக்கு கம்பல்சரி கல்யாணத்தை நடத்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இது கட்டாயம். ஏன்னா நிறைய பேர் கன்னிராசிக்காரங்க இந்த வருஷம் கொஞ்சம் தள்ளி போட்டுடலாம் நினைப்பீங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்திருக்கவங்கெல்லாம் அப்பா அம்மா பிள்ளைங்க கன்னிராசியில் பிறந்திருக்கோம், அது இந்த வருஷம் தள்ளி போடலான்னு நினைக்கும். வாய்ப்பில்லை ராஜா, சிக்க வச்சுருவாங்க, வேறு வழி கிடையாது. அப்போ இந்த கல்யாண யோகம் கன்னிக்கு இந்த வருஷம் உண்டு. அடுத்தது விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, இது வரைக்கும் நம்ம எத்தனை எஸ்கேப் பண்ணாலும் ஆயிருக்கலாம், இந்த வருஷத்தில் கல்யாணம் நடந்தே தீரணும். ஏன்னா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க விட மாட்டாங்க, நம்மளை எப்படியே சிக்க வச்சுருவாங்க. நல்லா கவனிச்சிங்க, நம்மளை பிடிக்குதோ பிடிக்கலையோ கல்யாணத்துக்கு அக்செப்ட் பண்ணணும். மேஷம், கடகம், கன்னி, விருச்சகம், இந்த 4 ராசிக்காரர்கள் நிர்பந்தமாக கல்யாணத்துக்குள்ளே வந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும். இதுதான் நல்ல சான்ஸ். 10 வருஷம் கழித்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா நல்ல வேலை இது மாதிரி பொண்டாட்டி நமக்கு கிடைக்கலையே, இது மாதிரி நல்ல புருஷன் நமக்கு கிடைக்கலையே, என்னமோ 2025 நம்ம கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னு மேஷம், கடகம், கன்னி, விருச்சகம், இந்த 4 ராசிக்காரர்கள் சந்தோஷப்படுவீங்க. சந்தோஷ ஃபீலிங். முன்னோர்கள் வழிபாடு நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்காங்க, அதனால நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பித்ருக்கள் தோஷம் அப்படின்னு சொல்றோம். அதை கண்டுபிடிக்க ஏதாவது வழி இருக்கா? இல்லை அந்த பித்ருக்கள் வழிபாடுக்கு பொது முறையில் எப்படி அவங்க அந்த பரிகாரத்தை பண்றது? அதாவது பித்ருக்கள் தோஷம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் அப்பாவுடைய பேச்சை பையன் கேட்காம போயிருப்பான். நல்லா கவனிச்சுங்க. பொதுவாக அப்பாவுடைய பேச்சை பையன் கேட்கலைன்னா தன் பையனுடைய பேச்சை நம்ம கேட்குற மாதிரி ஆகிடும். ரொம்ப முக்கியமான வார்த்தையே தான். அப்பா பேச்சை நம்ம கேட்டுட்டோம்னா நம்ம பேச்சை பையன் கேட்டுடுவான். அப்போ அப்பா பேச்சை கேட்டோம்னா அப்பா என்ன சொல்லித்தராவோ அதை நம்ம கேர் பண்ணி செஞ்சுட்டே வரணும். பித்ருதோஷமே இருக்காது. ஏன்னா நமக்கு வழி என்னைக்கு வரும், ஒரு மனுஷனுக்கு உணர்வு ஏற்படும், என் அப்பாவை நான் கொடுமைப்படுத்தி இருக்கிறேன் அப்படின்னு. அன்னைக்கு அந்த பித்ருதோஷம் நீங்கிடும். என்னுடைய எண்ணம் வந்துருக்குன்னா பித்ருதோஷம் நீங்கிடும். அப்போ என் பிள்ளைக்கு இந்த தடை விளைவிடும். அதனாலதான் எல்லா பேரண்ட்ஸுக்குமே நான் சொல்றேன் ஒன்னே ஒன்று, மனசால நமக்கு நிறைய கோபம் உண்டு, எல்லாருக்கும் வன்மம் உண்டு. வன்மம் இல்லாத உடம்பு ஆண்டவன் படைக்கல, எல்லாருக்கும் வன்மத்தை சேர்த்துதான் படைச்சிருக்கலாம். அதுதான் நமக்கு ஆபத்தை உண்டாக்கணும். அதுதான் நமக்கு பிதுர்கடனா வந்தது. நம்ம நீ சிரார்த்தம் பண்ணல, நீ உங்க அப்பா அம்மாவை நீ அந்த திவசத்தை கொண்டாடல, சரி இப்ப என்ன பண்ணலாம், இனிமேல் அவரை சொன்னதை கேட்கணும். கேட்கலன்னு உணர்ந்துடணும். உணர்ந்துட்டாலே பிதுர்கடன் நீங்கிடும். அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு தடவை ராமேஸ்வரத்துல போயிட்டு அந்த தீர்த்தம் கிணறுல நீராடிட்டு ராமனை பிரார்த்தனை பண்ணிக்கணும். தசரத சக்கரவர்த்தியோட பிள்ளை ராமபிரான், அவனை ஒரு தடவை வணங்கிட்டோம்னா போதும், நமக்கு எல்லா பித்ருதோஷமும் கொடுக்காதவரா இருக்கவே முடியாது. கண்டிப்பா கொடுத்துருப்பேன். ஒரு குழந்தைய பார்த்தா கொஞ்சிட்டு ஒரு ஸ்வீட்டு கொடுக்காம இருந்திருக்க மாட்டேன், சிவனை வணங்காம இருந்திருக்க மாட்டேன், பெருமாளுடைய பாதத்தை வணங்காம இருந்திருக்க மாட்டேன். இதெல்லாம் நம்ம லைஃப்ல எப்படியோ நடந்திருக்கும். அதே மாதிரி வயசுல பெரியவங்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இருந்தாலே பித்ருதோஷம்னா நீங்க. சரிங்க, இந்த 3 ராசி சொன்னீங்களே, ரொம்ப கொஞ்சம் இக்கட்டான ராசின்னு, அது யார் யார்? ரொம்ப சிம்பிள், மிதுனம், மகரம், மீனம். ரொம்ப ரொம்ப முக்கியம் மீன ராசி. 7.5 சனி ஆரம்பிக்குது. எல்லாரும் நினச்சிங்க 7.5 சனி கண்டிப்பாக பாதிப்பை கொடுக்காதுங்க.
நீங்கள் எத்தனை பேர் மீனராசி இருக்கீங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுங்க. 7.5 சனி இந்த வருஷத்தில் ஆரம்பிக்கிற அந்த 7.5 சனி ஜென்மத்துக்கு வராரு. இந்த 7.5 சனியினால் உங்களுக்கு உத்தியோக உயர்வு ஏற்படும், உங்களுக்கு இடம் யோகம் ஏற்படும், உங்களுடைய நிலைமையை உயர்த்துவார். ஒன்றே ஒன்று தான் செய்யக்கூடாது, நம்ம குறுக்கு வழியில் முயற்சி பண்ணக்கூடாது. மீனராசிக்காரர்கள் குறுக்கு வழி வேண்டாம், நேர் வழியில் தான் போயாகணும். 7.5 சனி உயர்வை கொடுப்பார், இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 7.5 சனி கண்டு பயப்படாதீங்க, ஏறுமுக சனின்னு அதுக்கு பேர். எல்லோரும் குழப்பிட்டாங்க 7.5 சனி 7.5 சனி அப்படின்னு. அதனால் பக்கத்தில் உள்ளவனை பார்த்தாலே நமக்கு 7.5 மாதிரியே தெரியும். அதனால தான் நீங்கள் இன்றைக்கும் பாருங்கள், திருநள்ளாறு போனீங்கன்னா திருப்பம் வரும். உண்மையிலே காரணம் என்னென்னா, தர்பாரண்யேஸ்வரர் அங்கே சுவாமி பேர். நீங்கள் தர்பாரண்யேஸ்வரரை பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா நம்ம உள்ளுக்குள்ளே என்ன தப்பான எனர்ஜி ஓடினாலும் எல்லாம் டெலீட் ஆகிடும். அதான் தர்பாரண்யேஸ்வரர். அவர் டெலீட் பண்ணிட்டாலே நமக்கு சனி நமக்கு கெட்டதுலேருந்து வெளியில் போயிடுவார். மகர ராசி, இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஊக்குவிப்பு வேண்டான்னு தள்ளி போடாதீங்க. இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை யாரோ பெரியவா சொல்கிறா அக்செப்ட் பண்ணுங்க. இந்த நேரத்தில் நமக்கு கவனக்குறைவு தான் மகர ராசிக்கு ஏற்படும். அந்த மாதிரி பயம் ஏற்படும். இந்த பயத்தையும் கவனக்குறைவையும் அலட்சியமாக தூக்கி வைக்காமல் முன்னெடுத்து வந்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு சுப வைபோகம் நடத்துறதுக்கான நல்ல வாய்ப்பை கார்த்திகை மாதத்தில் கை கொடுக்கும். ஒரு ஊனா போட்டுடலாம், இந்த கம்பல்சரி இது நடக்கும். இதில் விட முக்கியம் மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்கள் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தைரியங்கள் அதிகமாக இருக்கும். இந்த தைரியத்தினால புது முடிவுகள் எடுப்பீங்க. இந்த புது முடிவுகள் என்ன பண்ணும், உங்களை வளர்ச்சிக்கு உண்டு பண்ணும். அதனால் கல்யாணத்தை பற்றி உங்கள் சிந்தனைகளை கொஞ்சம் பின்வாங்கி இருப்பீங்க. இப்போ உங்கள் சிந்தனை எதில் இருக்கும், நம்ம இடம் வாங்கணும், வீடு கட்டணும், வேலைக்கு போகணும், தன்னை வளர்ச்சிப்படுத்திக்கணும். இதில் தான் மிதுன ராசியோட கவனம் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய எண்ணம் அதில் இருக்கும். அப்போ கல்யாணத்தில் உங்களுக்கு அவ்வளோ எண்ணம் வராது. ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ் தான் அதை நினப்பாங்க. அப்போ அந்த பேரண்ட்ஸோட எண்ணத்துக்காக நீங்கள் கொஞ்சம் செவி சாச்சிங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். நீங்களாம் நம்புங்க, நம்பலைன்னா போங்க. எனக்கெல்லாம் கல்யாணம் நடக்காதுன்னு எல்லாருமே சொன்னாங்க. நான் நடக்கும்னு நம்பினேன். சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். உண்மை, சின்ன வயசில் கல்யாணம் பண்ணதுனால இந்த வயசுலலாம் பக்குவமாயிட்டேன். அதனால தான் சொல்கிறது, கல்யாணத்தை மட்டும் பருவம் பயிற்சின்னு ஒரு சொல்லுவாங்க. தயவு செய்து பெற்றோர்கள் காலத்திலேயே கல்யாணத்தை பற்றி பேசுங்க. பிள்ளைங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலை, அவன் ஒத்து வரல சார், அவன் படிக்கணும்னு ஆசைப்பட்றான் சார், எல்லாம் சொல்லுவான். ஆனால் நீங்கள் கல்யாண மாலைக்கு வாங்க, கல்யாணத்தை பதிவு பண்ணுங்க. சின்ன வயசுலேயே நம்ம வாழ்க்கைக்குள்ளே போகணும். கல்யாணங்கிறது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லைங்க. ஒரு மனுஷனை நல்ல வலிமைப்படுத்தவனாக ஆக்கணும்னா கல்யாணம் பண்ணால் தான் வலிமைப்படுத்தவனா ஆக்க முடியும். உண்மை. அதுவும் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிட்டோம்னா அவன் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வருவான். ஏன்னா அப்பாவை ஏமாற்றலாம், அம்மாவை ஏமாற்றலாம், பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும். ஆனால் ஆத்துக்காரி கல்யாணம் பண்ண பொண்ணையோ கல்யாணம் பண்ண புருஷனையோ ஏமாற்ற முடியாது. அந்த உண்மையான அன்பு ட்ராவல் உருவாகும் பாருங்க, அற்புதமாக இருக்குங்க, அற்புதமாக இருக்கும். எந்த கவலையும் இல்லாமல் அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை ஆரம்பிக்கும். அப்போ எங்கே தான் கவலை வருது? இப்போதைக்கு நமக்கு தேவை கல்யாண வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கணும், நம்ம தடையாக இருக்கக்கூடாது. இந்த ஃபாலோ பண்ணுங்கள், கல்யாண வாழ்க்கை நடக்கும். சின்னதாக ஒரு 5 பரிகாரம் மட்டும் சொல்கிறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னென்ன செய்யணும் ரொம்ப சீக்கிரமாக. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வருஷம் பாசிட்டிவ் திங்கிங் ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுங்க. அந்த பரிகாரம் முதல்ல. 2வது பரிகாரம், உங்கள் வீட்டில் துளசி செடி இருக்கும், கரும் துளசின்னு ஒன்று வாங்குங்க. இது வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா சந்தோஷம். இல்லைன்னா கரும் துளசி, அதில் மஞ்சள் கிழங்கு. இப்போ தை மாதம் நீங்கள் எல்லோரும் பொங்கல் கொண்டாடுவோம். இந்த பொங்கலுக்கு என்ன பண்ணுவோம், அந்த பானையில் ஒரு மஞ்சள் கயிறு ஒன்று கட்டுவோம். கட்டிருக்கீங்களா? எல்லாருமே செய்வீங்க, மஞ்சள் கிழங்கு வாங்கி கட்டுவீங்க. அந்த மஞ்சள் கிழங்கு அன்றைக்கி பொங்கல் முடிஞ்சிடும், கணு பொங்கல் வரும். அந்த கணு பொங்கல் அன்றைக்கி எடுத்து அந்த கணுவை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மஞ்சள் இலையில தான் கணு வைக்கணும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கணு பொங்கல் அன்றைக்கி எல்லா ஆற்றுலேயும் எல்லா வீட்லேயும் பெண்கள்லாம் காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து கணு வைக்க போயிடுவாங்க. என்னடா என் ஆத்துக்காரி காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திருக்கவே மாட்டாளே, நம்ம தான் எழுந்து வாசத்தளிக்கிறோம், இன்றைக்கி மட்டும் எழுந்துட்டாலே நான் ஃபீல் பண்ணி பார்த்தேன் ஒரு தடவை. அப்போ தான் எனக்கு அதோட வில்வரம் என் பாட்டி சொன்னான், அந்த கணு வச்சா தம்பிகள்லாம் நன்னா இருப்பாளாம் அப்படின்னு. என்ன ஐடியா பாருங்க. அப்போ ஒவ்வொரு பொண்ணுக்குமே தான் சகோதரன் தன்னுடைய அண்ணன் தம்பி நல்லா இருக்கணும். அப்போ கணு பொங்கல் வைக்கிறதே பெரிய விஷயம். என்னென்னா அண்ணன் தம்பி நல்லா இருக்கிறதுக்காக 5 மணிக்கே தம்மா எழுந்துருது. அப்போ அந்த கணு பொங்கலை வச்சுட்டு அந்த மஞ்சள் இருக்கும் பாருங்கள், அதை கொண்டு வந்து அந்த துளசியோடு வைக்கணும். கரும் துளசியும் மஞ்சள் கிழங்கையும்
உங்கள் வீட்டு வாசலில் ஒரு மஞ்சள் தொட்டி, ஒரு தொட்டி ஒன்று வாங்குங்க, மஞ்சள் பெயிண்ட் அடிங்க, நல்ல மணல் பரப்புங்க, நல்ல மணலாக இருக்கணும். அந்த மண்ணில் இந்த ரெண்டையும் வச்சு உருவாக்குங்க. இந்த செடி 2 உருவாகும். நிச்சயமாக அது உருவானதுக்கு பிறகு, வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு 50 மில்லி பால் ஊற்றுங்க, ஒரு சந்தன குங்குமம் வைங்க, ஒரு நிவேதியம் பண்ணி நீங்கள் அந்த அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். 3 மாதம் கழித்து ஒரு மாங்கல்ய கயிறை வாங்கி அந்த மஞ்சள் கிழங்குக்கு கட்டுங்க. 2 இழுத்து வச்சு கட்டணும், நல்லா கவனிக்கணும். இந்த கருந்துளசியையும் மஞ்சள் அந்த வளர்ந்துடும் 2மே 3 மாதத்தில். இது 2ஐயும் சேர்த்து வச்சு ஒரு தாலி கட்டி விட்டுணும். நீங்கள் தாலி கட்டுற நேரம் நல்ல நேரமாக இருக்கணும். சீக்கிரம் உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கும். இது பெரியவங்க சொன்ன பரிகாரம், நான் சொல்கிற பரிகாரம் இல்லை, அனுபவங்கள் சொன்ன பரிகாரம். இதே மஞ்சளை எடுத்து வரக்கூடிய மருமகளுக்கோ வரக்கூடிய அந்த கல்யாணம் பண்ணி போகிற பெண்ணுக்கோ எடுத்து கொடுப்பாங்களாம். இந்த வருஷம் இந்த பரிகாரத்தை இந்த தைப்பொங்கலில் ஆரம்பிக்கிறீங்க. இதில் இன்னொன்று சேர்த்துக்கலாம். மஞ்சள் கிழங்கு இல்லைன்னா தொட்டாசினிங்கின்னு ஒன்று சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் நம்ம பழைய கிராமங்கள் எல்லாருக்குமே இருந்தது. இப்போ அது எங்கே இருக்குன்னே தெரியல. இந்த தொட்டாசினிங்கி சேர்த்து வச்சு கட்டலாம், தப்பு இல்லை. இது செஞ்சிங்கன்னா கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். இது ஒரு பரிகாரம். நீங்கள் சத்யநாராயண பூஜை பண்ணுங்க. பௌர்ணமி சுவாமியை நம்புங்க, நாராயணனை நம்புங்க. சிவனை கும்பிட்டோம்னா சித்தத்தை கொடுப்பார், தெளிய வைப்பார் சிவபெருமான். அதே மாதிரி அம்பாளை நம்பி 3வது பரிகாரம் அபிராமி அந்தாதி படிங்கும். பௌர்ணமி அன்னைக்கு 5 முக குத்து விளக்கு நம்பி செஞ்சு பாருங்க. நடக்கலைன்னா என்னன்னு என்ன கேட்கலாம். ஏன்னா இது நான் சொல்லலை, அபிராமியோட வாக்காக சொல்கிறேன். அவளை நம்பி பேசுகிற வார்த்தை பொய்யாகாது. அபிராமியை நம்பி பௌர்ணமி அபிராமி அந்தாதி பௌர்ணமியில் படிக்கணும். அன்றைக்கி 5 முக குத்து விளக்கு ஏற்றி வச்சு ஒரு பானகம் பாயசம் நிவேதியம் பண்ணி அந்த அந்தாதியை படிங்க. அம்பாள் மனம் குளிர்ந்து உங்களுக்கு நல்லது செய்வாள். இதை விட 4வது பரிகாரம் ரொம்ப முக்கியம். உங்கள் குடும்பத்தில் எங்கெல்லாம் கல்யாணத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சேர்ந்து கல்யாணத்துக்கு போங்க. ப்ளீஸ், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சேர்ந்து கல்யாணத்துக்கு போங்க. சும்மா அவனுக்கு மொய் வைக்கிறதுக்காக போயிட்டு வராதீங்க. அட்டன் பண்ண வேண்டிய கட்டாயம், ஐயோ அவன் ரொம்பங்க நாளைக்கு கேட்பாங்க, அதுக்கு இல்லைங்க கல்யாணம். அந்த பிள்ளைங்க தாலி கட்டும் பொழுது பகவானே இதே மாதிரி என் பிள்ளைக்கு சீக்கிரம் தாலி கட்டணும்னு நீங்கள் அந்த சன பொழுதில் வேண்டணும். இது ஒரு ஆன்மீகம், அறிவியல் உண்மைங்க. மேளம் அடிக்கும், வைதிகர் மந்திரம் சொல்லுவார், மாங்கல்ய தாரணம் நடக்கும். கண் குளிர நம்ம பார்த்து என் பிள்ளைக்கு இதே போல் இதே மண்டபத்தில் எனக்கு நடக்கணும்னு வேண்டி பாருங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், சீக்கிரம் உங்கள் ஆத்திர கல்யாணம் நடக்கும். ரொம்ப சிம்பிள். ஆனால் ஒருத்தரும் அது மாதிரி பண்ணுறதில்ல. இது எல்லாமே நம்மளோட வைப்பு, நம்ம பாசிட்டிவோட நேச்சர். நம்ம அங்கே போனோம்னா அங்கே வரும்பொழுது சந்தோஷமாக புருஷன் முன்னாடி வண்டியில் வரும்போது பேசிட்டு வரணும். எங்க பொண்ணுக்கும் இது மாதிரி மேலே வச்சுருந்தோங்க, அது மாதிரிலாம் ஒரு பாசிட்டிவ். நல்ல சாப்பாடு, இவரை மாதிரி ஒரு சாப்பாடு நல்லா விரும்பி நல்ல சாப்பாடு போட்டாங்க, நம்ம ஆற்றுல இன்னும் அப்படிலாம் போடணும். இப்படி பேசிக்கிட்டு வாங்க. 5வது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னிலேருந்து உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கலை, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், என்னங்க இப்படியே போகுது, இந்த கேள்விக்குறிகளை தூக்கி எறிங்க. நம்புங்க. எங்கேயோ பேங்க்கில் பணத்தை போடுறோம் சார், ஆனால் நம்பி பணத்தை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த 5 வருஷம் கழித்து வரும் நம்புகிறோம்ல. ஏன் நமக்கு இந்த நம்பிக்கை, நம்ம பிள்ளைக்கு இந்த வருஷம் கல்யாணம் பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வரமாட்டேங்குது. அப்போ நம்ம பாசிட்டிவாக நம்ம வீட்டில் பேசி தான் ஆகணும். கல்யாண பேச்சுக்களை பேசணும். இன்னிலிருந்து நாம் இப்போ நினைக்க ஆரம்பிக்கணும், என் பொண்ணுக்கு இப்படி கல்யாணம் பண்ணணும், என் பொண்ணுக்கு என் பையனுக்கு இப்படி கல்யாணம் பண்ணணும், அதுமாரி பொண்ணும் பையனும் அது என்னுடைய வீட்டுக்கார் இப்படி வரணும். இந்த ஃபீலிங்ஸ் உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா உங்கள் வீட்டில் கல்யாணம் நிச்சயம் உண்மை நடந்தே தீரும். இது எல்லாம் முத்தாய்ப்பாக நடக்க நீங்கள் ஒரே ஒரு பரிகாரம் செய்யணும். நாளையிலிருந்து காலையில் எழுந்து குளிச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு அகல் விளக்கு, நெய் விளக்கு உங்கள் வீட்டில் ஏற்றுங்க. உங்கள் குலதெய்வம் சப்போர்ட் பண்ணால் நான் சொன்னது எல்லாமே நடக்கும். நம்பிக்கையோடு ஃபாலோ பண்ணுங்கள். அந்த தீபத்தில் நிச்சயமாக உங்கள் நம்பிக்கை தெரியும். நிச்சயமாக வருஷத்தோட முடிவில் இங்கே வந்ததுக்கான பலனை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். வாழ்த்துக்கள்.